வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன். மணி 6 மணி. இன்னையோட குடியணி பட்டி 122 நாளை நான் வெற்றிகரமாக கலந்துருக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம், கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாளில் ஒரு பயங்கரமான சிந்தனை. நான் எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய பந்தாரிக்கிட்ட யதார்த்தமாக வேறு ஒரு விஷயம் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் உடனே ஒரு வார்த்தை சொன்னார், சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தை. ஆனால் அது என்னை ரொம்பவுமே சிந்திக்க வச்சு என்னையே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு என்னோடய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. நான் இங்கே வேலை செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைலில் இங்கே மலேசியாவில் அது என்னென்னா, நீ ஏன்டா இந்த மாதிரி நேரத்தில் இப்போ வேலை பழகினா தான்டா உண்டு, இல்லைன்னா இல்லைடா அப்படின்னு சொன்னார். நான் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பந்தாரி ஆகணும், சமையல் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட போராட்டம் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் அவர் கற்றுத்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி வளர்ப்பிட்டு இருந்தார். அவரோட டைமிங் வேறு, என்னோடய டைமிங் வேறு. இப்போ அவர் நைட்டு 1 மணிக்கு சமைக்கிறாரு. நான் மதியம் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். இந்த ரம்ஜான் விரதம்ன்றதுனால மலேசியாவில் இந்த டைமில் நானும் அவரும் ஒரே டைமில் இருக்கிறோம், சமைக்கிறோம். ஃபஸ்ட்டு அவர் காலைல 5 மணிக்கு 9-10 மணிக்கு சமைச்சிட்டு போகக்கூடியவர். நான் மதியம் 1 மணிக்கு காலையில் 1 மணி வரைக்கும், நைட்டு 1 மணி வரைக்கும் இருந்துட்டு போகக்கூடியவன். டைமிங் கிடையாது எங்கள் 2 பேருக்கும், வேறு டைம். நான் வேலை பழகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது நாங்கள்லாம் ஒரே டைமில் வேலை செய்கிறோம். எனக்கு அந்த நேரத்தில் வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நான் போய் உதவி பண்ணலாம், இல்லைன்னா என்னென்ன மசாலா போடுறாங்க என்ன எதுன்னு பார்த்து கற்றுக்க முடியும் என்னால். அதை நான் சிந்திக்கவே இல்லை. அவர் என்கிட்ட கேட்ட உடனே திடீர்னு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது அப்படி சொல்லி. போன வருஷம் இதே ரம்ஜான் டைமில் நான் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் சப்ளையர் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு பந்தாரி தூங்கி வந்துருச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவார். அப்போ வேறு பந்தாரிங்க இருந்தாங்க. அவர் வருவார். அவர் ஸ்பீடுக்கு நான் அவ்வளோ வேகமாக அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும் அவங்க ஸ்பீடு. 3 மணி நேரத்தில் அவ்வளோ சாப்பாடையும் சமைச்சு வச்சுருவாங்க. அவங்களுக்கு கைபந்தாரியாக ஹெல்ப்பராக வேலை செய்யணும். அவ்வளோ கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண சொல்லி உள்ளே போனது தான். அவ்வளோ வேலை செய்வாங்க. அவங்க ஸ்பீடுக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே 4:30 மணிக்கு வருவேன். 4:30 மணிக்கு ஒரு 4 மணிக்கு வந்தேன்னா உடனே இங்கே கஸ்டமர்லாம் வந்துடுவாங்க. 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க இங்கே விரதம் பண்ணுறதுனால ரம்ஜானுக்காக 1 மாதம். அதில் நான் வெளியே கஸ்டமர்லாம் கவனிச்சிட்டு நானே கூட்டிகிட்டு மாப் போட்டுட்டு டேபிளெல்லாம் துடைச்சிட்டு அந்த கயனையும் கொண்டு போய் சபூனில் போட்டு ஒரு டேபிள் துடைக்கிற துணியில் அவ்வளோ வேலை செய்யணும். சேம பிஸி. நான் வேலை கற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. நான் கற்றுக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்தாலே எனக்கு புரியாது. ஏன்னா நான் வந்த புதுசு மலேசியாவுக்கு. அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் ரம்ஜான் டைமில் தான் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். ரம்ஜானுக்கு மலேசியா முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஆனேன். அதுக்கப்புறம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும். ஆனால் பந்தாரி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எனக்குள்ளோட ஒரு எண்ணம். என் கூட ஒரு பையன் பந்தாரி ஆகிட்டான், நான் ரொட்டி மாஸ்டர் ஆகிட்டேன். ஆனால் இன்னொரு பையன் இப்போ என் கூட வேலை செய்கிறான் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே. அவன் இன்னும் சப்ளையராகவே இருக்கிறான், நான் ரொட்டி மாஸ்டர் ஆகிட்டேன். அடுத்து நான் பந்தாரி ஆகணும்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் சப்ளையராகவே என்னங்கிறான், இருக்கிற வரைக்கும் வந்தமா ஜாலியாக வந்தமா போனோமான்னு இருக்கணும்னு சொல்கிறான். அவன் அது மாதிரி யோசிக்கிறது என்னையும் நம்மளும் இப்படி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தோணுது. நம்ம திரும்ப மலேசியா வரப்போகிறோமா அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு தோணுது. பேசாமல் வரோமோ இல்லையோ, இது ஒரு வாய்ப்பு. இந்த 30 நாள் இல்லைன்னா திரும்ப கிடைக்காது லைஃப்பில். கற்றுக்குவோமே, முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுது நண்பர்களே. ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குது. என்ன முடிவு பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல.